மீண்டும் மீண்டும் ரெண்டு இல்லையா ஆர்டர் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். கரெக்டாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. மொபைலை எடுத்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி பசுமை தோட்டக்கலை அப்படின்ற அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட அப்ளிகேஷன் முன்னாடி வந்துடும். ஸோ ஜஸ்ட் இது இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். சர்ச் பாரில் ரெயின் லில்லி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரெயின் லில்லியோட அந்த பிக்சர் வந்துடும். இப்போ நீங்கள் போய்ட்டு பை பண்ணிக்கலாங்க. சிம்பிள் மெத்தட். யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. 200 குவான்டிட்டியை நாங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. பசுமை தோட்டக்கலை வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷனில் ப்ராடக்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணுறது, மெயின் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். இதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் எல்லா ப்ராடக்ட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகுங்க. நம்ம ரெயின் லில்லியை பர்ச்சேஸ் பண்ணுற டெமோ பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த பை நவ் ஆப்ஷனை கொடுக்க போகிறீங்க. பை நவ் ஆப்ஷனை கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல எத்தனை டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் கொடுத்துருப்போம். 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் ஷிப்மெண்ட் என்றைக்கு வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். பட் ஷிப் பண்ண 2 டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடும். கீழே நேம் கேட்கும். அந்த இடத்துல உங்களோட நேம் கொடுக்க போகிறீங்க. ராஜேஷ்னு கொடுத்தாச்சு. உங்களோட மொபைல் நம்பர் கால் பண்ணாலும் ரீச் ஆகணும். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்க மாதிரி சேம் நம்பராக கொடுங்க. அதை ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷிப்பிங் அட்ரஸ் ஓப்பன் ஆகுங்க. நிறைய பேர் ஒன்று ஓகே கொடுக்காம அடுத்து ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இது எல்லாமே லாக் ஆப்ஷன். ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே இன்னொன்று அன்லாக் ஆகுங்க. ஸோ நேம் கொடுத்தாச்சு. ராஜேஷ்னு கொடுக்கலாம். ஸோ உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. லாஸ்ட் நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷனல் மட்டுமே. அடுத்தது மொபைல் நம்பர் கேட்பாங்க அகெயின். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான விஷயம் அட்ரஸ் தாங்க. கண்டிப்பாக உங்களோட டோர் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டோர் நம்பர் எதுக்காக அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் நிறைய டைம் டோர் டெலிவரி பண்ணுவாங்க. இல்லை ஸ்ட்ரீட் எடுத்துகிட்டு கால் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டோட நம்பர் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ கம்பல்சரி டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம் இது 3 இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுத்துக்குங்க. பிகாஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் டெலிவரி ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ரீசன் இதுவாக தாங்க இருக்கும். அடுத்தது உங்களுக்கு நியர்பை சிட்டியோட நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஆரணி தாலுக்கா பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஆரணியோட நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதில் கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களுக்கு ஒரு லைனில் முடியல அப்படின்னா 2 லைனாகவும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக சிட்டியோட நேம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணுங்கள். மொத்தம் 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு. பின்கோட் நம்பர் முக்கியமாக கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராசஸிங் மொத்தமாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பேர் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ்க்கான காலம் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைனலி லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் கீழே பாருங்கள். இது எதுவுமே நீங்கள் கிளிக்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளேஸ் ஆன் ஆர்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ப்ளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிட்டு பேமெண்ட் பேஜுக்கு நம்மளோட பேஜ் போயிடும். ஸோ அந்த இடத்துல பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை யூபிஐயில், ஃபோன்பேவா இல்லை ஜிபேவா இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. பை பை. ஹாப்பி கார்டனிங்.